Praise the Lord. எரிக் லிட்டில் இவங்க ஒரு ஒலிம்பிக் வீராங்கனை. பாரிஸ்ல நடந்த ஒலிம்பிக் போட்டியில இவங்க 100 மீட்டருக்கு ரேஸ்க்கு ஓடணும்னு தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. உற்றார் உறவினர்கள் எல்லாருமே ஆசையா இருந்தாங்க. இவங்க நல்லா நிறைய இதுக்கு முன்னாடி மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைம் ஒலிம்பிக்ஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்புலாம் இருந்தது. பார்த்தா அந்த ஒலிம்பிக் போட்டி சண்டே நடந்தது. ஸோ எரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சண்டே ஓய்வு நாள். இவங்க ஒரு கிறிஸ்தவ மகள், இவங்க ஜெபிக்கிற மகள் வேற. சோ ஓய்வு நாளுடைய பரிசுத்தையும் அதோடைய மகத்துவத்தையும் அறிந்தவர்கள் சண்டே இந்த ஒலிம்பிக் போட்டி நடக்கிறதுனால நான் இந்த ஒலிம்பிக் பந்தயத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டாங்க. அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே ரொம்ப திட்டிட்டுலாம் இருந்திருப்பாங்க, கவலைப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்க எதையுமே பொருட்படுத்தல. மனுஷங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் ஏசப்பாக்காக வைராக்கியமா சண்டே எந்த ரேஸ் எந்த காம்படிஷனுமே கலந்துக்க மாட்டேன்னு அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்க அப்படி பண்ணதுனால அவங்கள 400 மீட்டருக்கு மாத்திட்டாங்க. ஸோ 400 மீட்டர் அந்த காம்படிஷன் நடக்கும் போது அவங்களுக்கு ஏசப்பா கோல்டு மெடல் கிடைக்க கிருபை செய்தாங்க. ஸோ நீங்க ஏசப்பாக்காக வைராக்கியம் பாராட்டும் போது ஏசப்பா உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து ஒளிமயமாய் மாற்றுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.